ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும் பொழுது சீஷர்களுக்கு சொன்ன ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை. Before our Lord Jesus Christ leaves from this world to the Heavenly Father, He gave these encouraging words to His disciples. Because I go to the Father, those who believe in me will also perform the same works that I have done, and also the works more than that what I did. என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளையும் செய்வார்களாம், அதிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்களாம். யார் அவர்கள்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள். Only those who people believes in Jesus Christ will be able to experience this power in their life, because our Lord Jesus Christ has gone to be with the Father. And also, Father God has sent the Holy Spirit to us. The Holy Spirit strengthens us, empowers us, gives us the ability to perform greater works than what our Lord Jesus did when He was alive. We need to understand our Lord Jesus is alive now. So in His name, we can expect great things to happen in our life. Because He is alive, He will help every one of them, those who believes in Jesus Christ. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் செய்த கிரியைகளிலும் மேலான கிரியைகளை செய்வார்கள். When Jesus was alive, He performed many miracles of resurrection. Lazarus rose from the dead, and the son of the widow of Nain rose from the dead. Even after our Lord Jesus Christ left this world, Peter was able to raise Tabitha from the dead. It was the confirmation of these words in the life of Peter. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு மரித்து போன தபித்தாளை உயிரோடு எழும்பும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். பேதுருடைய நிழல் பட்ட அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தார்கள். இப்படிப்பட்டதான பெரிய அற்புதங்களை ஆண்டவர் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் செய்தார். இந்த வார்த்தைகள் இப்பொழுதும் உண்மை. These are true words which were confirmed through the miracles and wonders in the life of the apostles. So we need to believe and we need to claim. Then we will also experience this kind of miracles in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான அற்புதங்களை நாமும் காண முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் முடியும். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். விசுவாசியுங்க, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவரை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலும் மேலான அற்புதங்களை
எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்களாக. சுவேனத்தோடு இருக்கிற மக்கள் சொஸ்தம் அடைவார்களாக. மரிக்கும் தருவாயில் இருக்கிறவர்கள் உயிர் அடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும். எங்களை தாழ்த்தி இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.